ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி ஆப்ஸ்ல நம்ம வந்து ஆஃப் ரோல் டாஸ்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆஃப் ரோல் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் டாஸ்க்க பத்தி தான் இந்த வீடியோல வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வால வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டாஸ்க் ஆப்ஷன்ல தான் இந்த வெப்சைட் டாஸ்க் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். நான் வந்து இப்போ ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்க அப்படின்னா கேம்பெயின் டைட்டில் இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட், விசிட், எங்கேஜ் அண்ட் மேக் மனின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சப்மிட் குடுங்க. சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த டாஸ்க்க நான் ஏன் வந்து வீடியோவா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 டேஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த டாஸ்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வீடியோவா மேக் பண்ணி போட்டா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து டாஸ்க் வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளூ கலர்ல வியூன்னு இருக்கு இல்லையா, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி குடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் கேம்பெயின கிளிக் பண்ணாம, டாஸ்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. VPNலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன வந்து ஃபுல்லா வந்து கரெக்ட்டா ரீட் பண்ணி, கரெக்ட்டா வந்து டாஸ்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 போஸ்ட் வந்து குடுத்துருப்பாங்களா, ஒரு போஸ்ட்லயும் ஜஸ்ட் 20 செகண்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஒரு வெப்சைட்டையும் ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து 20 செகண்ட் வந்து முடியும் இல்லையா? அதனால 3 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடா கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4த் ஸ்டெப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மினிட் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து 3 மினிட்ஸ் தான் ஓகேங்களா? 3 மினிட்ஸ்ல இந்த டாஸ்க் வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரவுசர் ஹிஸ்டரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டாஸ்க் வந்து எப்படி பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூன்னு இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயி நமக்கு வந்து FB பேஜ்க்கு வந்து வந்துடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் வந்து குடுத்துருப்பாங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நமக்கு வந்து பிரவுசர் ஹிஸ்டரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குரோம்ல இல்ல. குரோம்ல இருந்தா தான் நம்மளால பிரவுசர் ஹிஸ்டரி வந்து எடுக்க முடியும். ரைட் சைட் கார்னர்ல 3 டாட் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன் குரோம் பிரவுசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ரீடைரக்ட் ஆயி நமக்கு வந்து குரோம் பிரவுசர்க்கு வந்து இந்த லிங்க் வந்து ரீடைரக்ட் ஆயிடும். ஜஸ்ட் இந்த பேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழ வாங்க. ட்ரெண்டிங்ன்னு இருக்கு இல்லையா? ரெட் கலர்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுக்கு கீழ இருக்கிற இந்த 5 போஸ்ட்ட தான் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி 20 செகண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு பிரவுசர் ஹிஸ்டரி வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ வந்து ஜஸ்ட் ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அந்த 20 செகண்ட் வந்து முடிஞ்சிரும். ரொம்ப ஸ்லோவா பண்ணீங்கன்னா தான், அந்த 20 செகண்ட் வந்து அப்படியே போயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே தான். ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழ வாங்க. அப்பதான் அந்த 20 செகண்ட் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸ்லோவா ஸ்க்ரோல் பண்ணி கீழ வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3 இமேஜ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி 20 செகண்ட் ஆகணும். அதனால ஜஸ்ட் ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழ வாங்க. 3 முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4த் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேம் அதே மாரியே ஸ்லோவா ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அப்பதான் அந்த 20 செகண்ட் வந்து நமக்கு வந்து முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு. 5த் போஸ்ட்ட வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதே மாதிரி சேம் ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 5 போஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரவுசர் ஹிஸ்டரி வந்து எடுக்கணும். பிரவுசர் ஹிஸ்டரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட் சைட் கார்னர்ல வந்து 3 டாட் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, 3 ஆப்ஷனா ஹிஸ்டரின்னு இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரவுசர் ஹிஸ்டரி வந்து இதில ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த பிரவுசர் ஹிஸ்டரிய ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணணும். நான் வந்து இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஜஸ்ட் பேக் வந்துருங்க. நான் வந்து இப்போ டாஸ்க் பேஜ்க்கு வந்து போயிடுறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் இமேஜ்ன்னு இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அத வந்து செலக்ட் பண்ணி டன் குடுத்துருங்க. டன் குடுத்தீங்கன்னா, லோட் ஆகி நமக்கு வந்து இமேஜ் வந்து அப்லோட் ஆயிடும். இப்போ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் ஆயிடுச்சு. இந்த இமேஜ் வந்து கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கேலரில செலக்ட் பண்ணும்போது தெரியாம கூட வேற இமேஜ் கூட செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ வந்து கரெக்ட்டா தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதனால வந்து இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல் வந்து குடுத்துக்கிறேன். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஃபார் அப்ரூவல் குடுத்தீங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ் வந்து பெண்டிங்ல வந்து ஆட் ஆயிடும்.
ஸோ ஆஃபர் வால் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட் டாஸ்க்க வந்து இந்த மாரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.